டியர்ஸ், இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு 2 குட் நியூஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டே 5 வீடியோ பார்த்துடலாமா? இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா, இது வந்து பிங்க் வாட்டர்னு சொல்லுவாங்க, பதிமுகம் தண்ணி. இது வந்து ஒரு 1 கப் வார்ம் வாட்டராக குடித்தேன். அதுக்கப்புறம் 3 டேட்ஸு, அதுக்கப்புறம் பாதாம் வச்சு சாப்பிட்டுட்டு டைரெக்டாக ஒர்க் அவுட்டுக்கு போயாச்சு. ஒர்க் அவுட் 30 மினிட்ஸ் பண்ணேன். இந்த ஒர்க் அவுட் பார்க்க தாங்க செம்ம சிம்பிளாக இருக்குது, ஆனால் பயங்கர எஃபெக்டிவாக இருந்தது. இது முடித்ததுக்கப்புறம் லன்ச் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் 9 o'clock ஒர்க்குக்கு போவாங்க. அதுக்குள்ளே லன்ச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு கிச்சனுக்கு. இப்போ வந்து ரைஸ் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். ஒரு பக்கம் ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணலான்னு அதுவும் பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி பீட்ரூட் பொரியல், ரைஸு, சப்பாத்தி, அதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும் பண்ணியிருந்தேன். அப்புறம் நானும் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு 2 சப்பாத்தி, பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சும் பீட்ரூட் பொரியலும் பண்ணேன். இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து பாசிப்பருப்பும் கொள்ளும் போட்டு சூப்பராக இருந்துச்சு. இது பண்ணேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து ஊருக்கு போயிட்டுருக்கேங்க. என்னோடய ஹஸ்பண்டோட ஊர் குன்னூர். அங்கே வந்து திருவிழான்னு சொல்லி என் மாமியார் வந்து வர சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, வீக்கெண்ட் தானே, சரி போகலான்னு சடனாக பிளான் பண்ணி போயாச்சு. அன்றைக்கி டே 5ல் தான் ஈவினிங்காக கிளம்பியிருந்தோம். சரி, அதையும் ஒரு vlog மாதிரி எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். போகும்போது செம்ம அழகாக இருந்ததுங்க. அதுவும் இல்லாமல் ஈவினிங்காக கிளம்புனனால செம்ம கூலிங்காக இருந்தது. ஒரு மாதிரி அந்த கிளைமேட்டே சூப்பராக இருந்தது. அப்புறம் போகிற வழியில் வந்து இந்த மரம்லாம் பார்த்தோமா, பார்க்கும்போது சரி இதெல்லாம் ஒரு கிளிப்பிங் எடுத்து ஷேர் பண்ணலாம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஆச்சு. சரி இதெல்லாம் பார்க்கலாம், போட்டால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ்லாம் எடுத்தேன். இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குமா, இந்த ரோடு கீழே பார்க்கும்போது அப்படியே அழகாக இந்த ஆட்டோ இதெல்லாம் போகிறது பார்க்கும்போது அப்படியே அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த இடம் வந்து கொஞ்சம் காமாக, அப்படியே எந்த மனுஷங்களோட சத்தமும் இல்லை, அப்படியே ரிலாக்ஸாக எதுவும் நேச்சுரலாக இருந்த மாதிரி இருந்ததா. சரி அதை ஷேர் பண்ணலான்னு சொல்லி, அதுவும் இல்லாமல் இந்த பறவைங்க கத்துறதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஸ்டார்டிங்லேயே குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, என்ன குட் நியூஸ்ன்னு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு குட் நியூஸு, நான் ஃபோன் வாங்கிட்டேங்க. என்ன பழைய ஃபோன் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த ஃபோன் வந்து ஒரு 5 வருஷமாக இந்த ஃபோனை தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். இந்த ஃபோன் வந்து ரொம்ப என்கிட்ட சிரமப்பட்டுருச்சு. ஏன்னா நான் அவ்வளோ அந்த ஃபோனை வந்து கொடுமைப்படுத்தியிருக்கேன். இது செகண்ட் ஹேண்டில் வாங்கின ஃபோன் தான். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபோன் வந்து லாஸ்ட்டாக நான் ஊருக்கு போகும்போது கீழே விழுந்து உடஞ்சிது. நானும் கீழே விழுந்துட்டேன், ஃபோனும் கீழே விழுந்து பயங்கர டெரிபிளான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஃபோன் வேறு ஃபோன் மாற்றிடலாம், அது சரி பண்ணவே முடியாதுன்ற கண்டிஷனில் இந்த ஃபோன் வந்து வாங்கி கொடுத்தாங்க. இது என்ன ஃபோனுனா சாம்சங் கேலக்ஸி A17 இந்த ஃபோன் வந்து வாங்கினேன். ஆல்ரெடி ஃபோன் வாங்குகிற பிளானில் தான் இருந்தோம். சரி இந்த ஃபோன் உடஞ்சதுனால சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. ரொம்ப ஹாப்பிங்க. இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு சொல்லியிருந்தேன். இது என்னோடய செகண்ட் ஃபோன். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி ஸ்கூலில் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் நான் ஒரு ஃபோன் வச்சுருந்தேன் ஃப்ரெஷ்ஷாக. இப்போ வந்து செகண்ட் டைமாக ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன். இது என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பவுச்லாம் போட்டு செம்ம பத்திரமா வச்சுக்கணும் இந்த ஃபோனை அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். என்ன இப்போ புதுசாக ஒன்று வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த ஃபோனுக்கு வந்து சார்ஜர் இல்லைன்னு சொன்னாங்க. சரி சார்ஜர் எடுத்துக்கோங்க, அது வந்து ஆஃபரில் பண்ணித்தரோன்னு சொன்னாங்க. அப்புறம் சார்ஜர் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கனால வேணான்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பவர் பேங்கை வந்து செலக்ட் பண்ணாங்க. ஓகே, இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்ற நினச்சிட்டு நான் அந்த பவர் பேங்க் வாங்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. பவர் பேங்க் வாங்கினேன். ஏன்னா நாங்கள் இருக்கிறதே ஹில் ஸ்டேஷன். நான் கோயம்புத்தூரில் தான் இப்போ கரண்ட்டாக இருக்கோம். ஆனால் நாங்கள் ஊருக்கெலாம் போகும்போது அங்கே பயங்கரமாக
பயங்கரமா அப்படின்றேனே, கரண்ட்டு வந்து கட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போது இது யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இது வந்து வாங்கினோம். எனக்கும் பெஸ்ட்டாக தான் தோணுச்சு. சாரிங்க, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இப்படியெல்லாம் நான் வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணதெல்லாம் இல்லைங்க. அதனால் வாய்ஸ் ஓவரில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இப்போது இது வந்து நல்லாவே இருக்குது. இந்த பவர் பேங்க் வந்து சூப்பராகவே இருக்குது. பரவாயில்ல, பெஸ்ட்டு சாய்ஸ் தான் நினச்சிட்டு விட்டுட்டேன். செகண்ட் குட் நியூஸ் என்னன்னு தெரியுமா? நம்ம ஸ்டார்டிங் டே 1ல் 89.10 kgs இருந்தோமா. இப்போ வந்து நம்மளோட கரண்ட் வெயிட் இந்த 100 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஃபஸ்ட்டு 10 daysல வந்து எனக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் யோசிச்சிக்கலாம், என்னடா சூப்பரு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களே, பெரிய பில்டப் பண்ணுறாங்களேன்னு நினைக்கலாம். ஆனால் வந்து எனக்கு 87.25 kgs வந்து குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நியர்பை 2 kgs கிட்ட. எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. ஏன்னா இதுவே எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. ஏன்னா பாதிக்கு பாதி நான் வந்து ஊருக்கு போகிறது, ட்ராவலிங் அப்படின்னு ரொம்ப இது பண்ணிட்டேன். என்னால் கரெக்டான ஃபுட்டும் எடுத்துக்க முடியல, ஒர்க் அவுட்டும் பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் பண்ணேன். அதனால தான் வீடியோஸும் என்னால் சரியாக போட முடியல. இனிமேல் கரெக்டாக இப்போ 10 days ஆகிடுச்சு. இனிமேல் அடுத்து 11th 12th சூப்பராக வந்து கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ண வேண்டியதான். இனிமேல் டெய்லியுமே வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.